ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் அவல். இதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் சிகப்பவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவல் இருக்கோ எடுத்துக்கோங்க. சிகப்பவல் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளவல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எடுக்கிற அவல் நல்லா திக்காக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வெள்ளை அவலை விட சிகப்பவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் போக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அவலை 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இனிப்பவல் பண்ணுறதுக்கு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்திருக்கேன். 300 கிராம் அவளுக்கு 150 கிராம் கருப்பட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இனிப்பவல் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்டெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு அவல் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். இது கூட நட்ஸை சேர்த்துட்டு தீயை மிதமான சூட்டில் வச்சு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நட்ஸ் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியில் அலசி வச்சுருக்க அவளையும் இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அவல் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடும்போது பாகை எல்லாத்தையும் அவல் இழுத்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய நட்ஸ், தேங்காய் துருவல், கருப்பட்டி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.